ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நெய், ஆயில் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அல்வா வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதே அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு இருக்குது. இந்த அல்வாவுக்கு இது மாதிரி கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட பயன்படுத்திக்கோங்க. அதுலேயுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே அடைக்கெல்லாம் பிசையும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அடைக்கெல்லாம் பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியுதில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இப்போ இந்தளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. கரெக்டாக ஒரு 3 கப்புலேருந்து 4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே மாவில் தண்ணி சேர்த்து கரைச்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாவை நம்ம வடிக்கிற போது அந்த உள்ளே இருக்கிற சக்கையெல்லாம் அப்படியே ஃபில்டரில் நிற்கும். இல்லைன்னா மாவோட ஒன்றா கலந்துடும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லை, இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் இது மாதிரி ஒரு சலாடை வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம மாவெல்லாம் சலிப்போம் இல்லையா, சின்ன கன்று இருக்கிற சலாடை, அது பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பெரிய சலாடை யூஸ் பண்ணாதீங்க. இதில் அந்த மாவில் இருக்கிற சக்கை பிசின் மாதிரி இருக்கும், அது நிற்காது, உள்ளே போயிடும். இந்த சின்ன கன்று இருக்கிற சலாடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு மட்டும் உள்ளே இறங்கும். அந்த பிசின் மாதிரி இருக்கிறது அப்படியே சலாடையிலே நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சு, சலாடையில் இறங்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா வடிஞ்சிடுச்சு. அந்த கோதுமையில் இருக்கிற சக்கை மட்டும் அப்படியே ஃபில்டரில் நின்று இருக்கு. நீங்களே பாருங்கள், 1/4 கிலோ கோதுமை மாவில் எவ்வளோ சக்கை இருக்குது. இதை இப்போ கையில் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, தூரம் போட்டுறலாம். இப்போ இதே மாதிரி இந்த கோதுமை மாவை இன்னும் ஒரு 2-3 டைம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோதுமை மாவை கரைச்சிட்டு நம்ம வடித்து அல்வா பண்ணுற போது தான் அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அல்வா கலர்ற போதும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சல்லடைக்கு மாற்றிட்டு இது கூடவே மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கை வச்சு லேசாக கலந்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாவில் முன்னே இருந்த அளவுக்கு அதிகமாக சக்கை இல்லை, கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. இப்போ இதை தூரம் போட்டுட்டு இதே மாதிரி இந்த மாவை இன்னொரு டைம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 டைம் போல் மாவை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. மாவு நல்லா தெளிஞ்சிடுச்சு. அந்த நைஸாக இருக்கிற மாவு மட்டும் அடியில் போய் தங்கி மேலே தண்ணி நல்லா கிளியராக இருக்குது, உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இப்போ இந்த அடியில் இருக்கிற மாவு மட்டும்தான் நமக்கு தேவை, மேலே இருக்கிற தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அந்த மேலே தெளிஞ்சிருக்கிற தண்ணியை மட்டும் பொறுமையாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இந்த கோதுமை மாவில் 4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 2 தேங்காயுடைய தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். முதல் பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அல்வா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. மாவு அடியில் போய் கெட்டியாக தங்கியிருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் தேங்காய் பாலும் மாவும் ஒன்றா சேர்ந்து வரும்.
பாருங்கள், இப்போ நமக்கு கோதுமை பால் தயாராகிடுச்சு. இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டாக கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. பாகு வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/4 கிலோ கோதுமை மாவுக்கு நான் 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது 2 கப் கோதுமை மாவுக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இது வந்து நமக்கு இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அல்வா நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை பாலை நல்லா கலந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. அல்வா வந்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் கூட கட்டி விழுகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அல்வா வந்து ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை மாவு சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ இந்த அல்வாவுக்கு வந்து நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். அல்வா வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காகி நல்லா மடிப்பு மடிப்பாக வருது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கண்ணாடியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. ஸோ நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அல்வா ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 20 போல் முந்திரி பருப்பை 1 டீஸ்பூன் நெய்யில் லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் முந்திரி அப்படியே சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு இது மாதிரி சேர்க்குற போது இன்னும் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் சிம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக 45 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அல்வா வந்து கடாயில் ஒட்டாமல் கரண்டியோட சேர்ந்து நல்லா சுருண்டு வருது. ஸோ இந்த அல்வா வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அல்வா பதம் செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதுதான் மஸ்கோத் அல்வாவுக்கு கரெக்டான பதம். இப்போ நம்ம அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டியான மஸ்கோத் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.